Hi friends, welcome to Salem Punita's Recipes. இந்த வீடியோவில் பாலக்கீரையை வச்சு பாலக் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சப்பாத்தி செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்த்தியானது. அதை எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பாலக்கீரையை சுத்தம் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. இது பாலக் சப்பாத்திக்காக இதை பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். சப்பாத்திக்காக 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்துகிட்ருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்ருக்குங்க. நல்லா கலந்து வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்க வச்சுருந்தேங்க. தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போது அதில் பாலக்கீரையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 நிமிஷம் விட்டுட்டு எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாங்க. இப்போ இதை வடிகட்டி வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் சீரகத்தூள் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. நைஸாக அரைச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி இப்போ இதை மாவில் சேர்த்துக்கலாங்க. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை பிசைஞ்சிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசையணுங்க. நான் 1/2 கிலோ அளவுக்கு மாவு எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கு பெரிய கட்டாக 1 கட்டு பாலக்கீரை. இது பாருங்கள். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இப்போ சப்பாத்திக்கு தேய்ச்சாச்சுங்க. நம்ம சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையுமே நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க. எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குன்னு, சாஃப்டாக இருக்குது. இன்றைக்கி நான் பன்னீர் பட்டர் மசாலாவோடு சர்வ் பண்ணியிருக்கேன். இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். பாலக் சப்பாத்திக்கும் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. சப்பாத்தி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த அளவு ரொம்ப கரெக்டாக இருக்குது. சப்பாத்தி வந்து நல்லா கீரையோட டேஸ்ட்டாகவும் இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. நான் 1/2 கிலோவுக்கு ஒரு பெரிய கட்டு பாலக்கீரையை சேர்த்திருக்கேன். ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க. அளவுகளும் இதே மாதிரியே யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா வரும் சப்பாத்தி. இந்த சப்பாத்தி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.